ஓ ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்தி சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ண ரெட்ரோ படத்தின் டெய்லர் வந்து விட போறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ட்ரெய்லர் எடிட் பண்ணுதா அல்போன்ஸ் நம்ம தெரியுதா கார்த்தி சுப்ராஜ் இதுல இருந்து இருக்கிறார் போல நாளை இயக்குனர்ல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிறார் போல. அவர் வந்து டைரக்டர், விஎஃப்எக்ஸ், மியூசிக் நிறைய டேலண்ட் உள்ள ஆள். அவர் வந்து பிரேமம் படம், நேரம் படம் டைரக்ட் பண்ணிப்போ அவங்களுக்கு தெரியும். பிரேமம் எவ்வளோ பெரிய ஹிட் அண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் ஹோல்ட் அண்ட் ஒரு பிருத்திவிராஜை வச்சு அந்த படம் எடுத்துக்க. அதில் வந்து அவர் என்ன செய்தார், விஎஃப்எக்ஸ், எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே, இது டைரக்ஷன் எல்லாம் செய்திருக்காரு தானே செய்திருக்காங்க. எங்களோட தனுஷ் மாதிரி, விஜய் ஆண்டனி மாதிரி மாற்றிட்டாங்க நாக்க. ஸோ அப்படி பாருங்க, அல்ஃபோன்ஸ் தான் இந்த ட்ரெய்லரை எடிட் பண்ணிருக்காருன்னு சொல்லி நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் ஆல்ரெடி ட்வீட் பண்ணியிருந்தார் ஈவினிங் போல. இப்போ வந்து 7 மணிக்கு டெய்லர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ வந்து நிறைய எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து அந்த வரும்போது ஒரு சந்தோஷம். ஸோ சினிமாவை அரைச்சு குடிச்சு நல்ல வடிவா ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு மூவி எடுக்கிற ஒரு ஆள் தான் நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, அதில் வந்து ஒரு கருத்து, எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லா படமும் பிடிக்கும். ஜெயமேதாந்திரன் தான் ஆவரேஜ் படம்னு சொல்லுவாங்க, அது கூட எனக்கு பிடிக்கும். என்ற தனுஷ் படம் எனக்கு பிடிக்கும், அதனால அந்த படம் பிடிச்சது. அதை விட அவர்கிட்ட படம் நிறைய நாளாக ஓடிடியில் ரிலீஸ் ஆனதால தியேட்டரில் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஏண்டா அவர்கிட்ட மகான் சினிமா படம் அது ஏண்டா ஓடிடியில் விட்டாண்டு இருக்கும். ஜெயமேதாந்திரம் ஓடிடி அப்படியே அவர் இப்போ ரீசெண்டாக கடைசியாக அவர்கிட்ட தியேட்டர் படம் உண்டா இதுதானே எங்களோட லாரன்ஸ் படம் ஜிகிரிதண்டா டபுள் எக்ஸ், அது தியேட்டர் படம். ஓகே, அப்போ அதுதான் தியேட்டர் படம். அதுக்கு பிறகு இப்போ வந்து ரெட்ரோ. ஆனால் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு இன்டர்வியூவில், ரெட்ரோ படம் வந்து அவருக்கு நல்ல அவர் வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கார். வித்தியாசம் அவர் வந்து கொஞ்சம் கொமர்சியலை குறைச்சி எடுப்பார். பேட்ட படத்தில் வந்து தலைவருக்காக ஃபுல்லாக கொமர்சியலாக அந்த படங்குள்ள அவர் இந்த ஃபேன் போயாக அவர் கொண்டாடுறதுக்கான படமாக இருக்கு. இதில் அந்த பேட்டை மாதிரியும் இருக்குமா, அதே நேரத்தில் கொஞ்சம் தண்ட ஸ்டைலும் இருக்குமான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கொமர்சியல் தியேட்டர் மெட்டீரியல் இருப்பா என்ற மாதிரி உங்களோட கதை எனக்கு வந்துட்டு தியேட்டர் மெட்டீரியல் இருப்பா என்ற மாதிரி ஒரு படம் வந்து எடுத்துருக்கிறாராம் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஹைப் கூட்டிட்டு எனக்கு இந்த கார்த்திக் சுப்ராஜ் இப்படி ஒரு படத்தையும் ஹைப் ஏற்ற மாட்டேன் இப்படி சொல்கிறான்ற ஒரு ஆசை இருக்குது. மே வந்து 1ஆம் தேதி பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு, அல்போன்ஸில் கட்டிங் அப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க பார்ப்போம். வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா ஏடா போன் கொடுக்கிற போதை இருக்கு. எக்ஸ்ட்ராடிக் போய் இந்த அந்த சண்டை போய் திடீர்னு பீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. எதுவுமே சரியாவில்லை. அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுத்தேன். ஆனா எனப்பட்ட இந்த வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நிறைய ஆரம்பிச்சுட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்க. மனுஷன் எல்லாரும் பரிசையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்ன நாட்டை ஆட போறானோ. நாளை ஊரே கைவிட்டு பொழந்துரும். பொழந்துருச்சு. பொழந்துரும். பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம்.
போய் சீக்கிரம் வர சொல்லு. ரேஸ்க்கு அம்மா அந்த ஒருத்தன் அன்பு மவனே டாடி இஸ் கமிங் டா. செம்மையா இருக்கு. ரெட்ரோ நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தானே. டெய்லர் பை அல்போன்ஸ். இது இவர்கிட்ட அல்போன்ஸ்ல டெய்லரு அந்த வசனங்களை வச்சு ப்ளே பண்றது, அந்த பீட்டு, அந்த சவுண்டை வச்சு கத்ததை வச்சு நல்லா ப்ளே பண்ண. அவருக்கு கொஞ்சம் மியூசிக் கூடுதலாக எடிட்டர்ஸ்ன்றாலே ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போதான் அந்த பீட்டு கட் பண்ணலாம். எங்களுக்கு ஒரு மியூசிக் தானே என்ன சொல்கிறேன், எடிட்டிங் கிளாஸ் எடுக்க விரும்புகிறேன் சொல்கிறேன். எடிட்டிங் என்றாலே என்னது, ஒரு மியூசிக் ரிதம். அதாவது நாங்கள் பிடிக்கணும் ரிதத்தை பிடிச்ச அந்த ரிதத்தை இதை மாதிரி ஒரு கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த டெய்லர் வந்து ஒரு மாசா இல்லாமல் ஒரு கல்ட் கிளாசிக்காக ஒரு அதே நேரத்தில் மாசுங்கிற சூரியன் என்ட்ரியெல்லாம் ஸ்டார்டிங்கில் சூர்யா ஏதோ செய்திருவோம்னு சொல்லிக்க அதில் அந்த கோவம் அந்த அதில் பார்த்துங்க முகத்தில் அந்த ஆக்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் அந்த டெய்லர் பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டு. சூர்யாண்ட ஆக்டிங் இது இவ்வளோ காலம் பார்த்ததை விட ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குமான்ட்டு அதில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே தெரியுது. இன்னொருக்கா பார்க்க வேண்டிய கட்டாயம் பார்க்கணும். அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிலாம் மாடே. ஓட்டா ஓட்டா அவ்வளோ பெரிய போர் கொடுக்கிற போதை இருக்கு. எக்ஸ்டாடிக் போய் இந்த ரத்தம் சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. தெரிச்சிட்ட எதுவுமே சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கல்லறி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோடு விடுதேன். எனப்பட்ட இந்த வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. எப்போ வருவான் எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் மனசையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கை கொண்டு பொழந்துரும். தட்டு பொழந்துருச்சு. தட்டு பொழந்துரும். தட்டு பொழந்துருச்சு. Cut a old man's slave peacefully. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் அன்பு மவனே டாடி இஸ் கமிங் டா. லூப் மோசம் டெய்லர் லூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு டெய்லர். நல்லா இருக்கு, கட்ஸ் நல்லா இருக்கு. உண்மையா பிடிச்சிருக்கு எனக்கு உண்மையாவே. சூர்யாவோட கெட்டப்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. அதான் ரெட்ரோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்காங்க. ரெட்ரோ படம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இப்பவும் பார்க்க நல்லா இருக்குல்ல. ஆனா அது ரெட்ரோ இப்ப அப்படி போடலாம் தானே. ஆனா இப்ப அது மாறிக்கொண்டு இருக்கு. அது ஸ்டைலண்டா அப்படித்தானே. காலம் பழைய ஸ்டைல் போயிடும், புதிய ஸ்டைல். சூர்யாவுக்கு அது அப்படி ஃபிட்டா இருக்கு அந்த ஸ்டைல். அதை தாண்டி பூஜா கட்சி வந்து டோன் டவுன் பண்ணிக்காங்க. மொத்தம் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஆக்கி வச்சிருக்காங்க, ஒயிட் ஸ்கின். ஹோம்லி கேர்லா ஒரு சாஃப்டான கேரக்டரா செஞ்சிருக்காங்க போல இந்த மூவில. அது வந்து மிக அழகா இருக்கு பூஜா. இந்த படமே ஃபுல்லா லவ் படம் தான். ஸ்டார்டிங்கா லவ் முண்டையும் சொல்றாங்க. இல்ல அதான் லவ் அண்ட் ஸ்டார்ட் பண்ண படம் தான் இந்த படம்.
அந்த அவரே சொல்லி இப்போ கார்த்திக் சுப்ராஜ் லவ் கூடின படம் அதே ஸ்டைலில் லவ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஆக்ஷன் இருக்குமான்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஆக்ஷன் பிரியர்களும் பார்க்கலாம், அதே லவ்வும் இருந்தால் ஒரு நல்ல படமாக இருக்கும். அவாக்காண்டி இப்போ அடிபட வர மற்ற ஜெயிலில் இருக்கிறேன். ஜெயிலில் அந்த கெட்ட சிங்கம் மாதிரி நாங்கள் முதலே அந்த பாட்டில் பார்த்துட்டு இந்த கண்ணாடி பூ அந்த பாட்டில் தெரிஞ்சிருக்கும் சிங்கம் மாதிரி இருப்பேன். இடையில வந்து எனக்கு அந்த ரக்கிட்ட எனக்கு ராஜா அந்த பீட்டு மட்டும் எடுத்து வச்சு ரக்கிட்ட தான் இல்ல தேவமே தான் இந்த பாட்டுலயும் அதே பீட் மாதிரி வரும். கனிமாலை சோ அந்த இதான் எடுத்து வச்சுக்கோங்க. அது சந்தோஷம் தான் எனக்கு மியூசிக் தான் அப்படியே தெரியுது. ஆனா எனக்கு அப்படியே தெரியுது அப்படி வருது. இந்த மூவில மற்ற தரமான இது சம்பவம் தலைவர் டைலாக் வேற தலைவர் ஃபேன்ன்றது நிரூபிப்பார் அடிக்கடி ஒவ்வொரு படத்துல. சூர்யா சார் சொல்லியிருக்காரு அக்செப்ட் பண்ணி இந்த டைலாக் காட்டன்ல வர மாதிரி ஒரு ஃபைட்டுக்காண்டி இப்போ பெட்டு கட்டி காசு கொடுக்குறது அந்த மாதிரி ஃபைட் கிளப் படங்கள் அந்த இந்த படங்கள் மாதிரி ஒரு காசு ஃபைட் 2 டீமு எல்லாம் தனியாக ஒரு ஆள் போய் அந்த டீமை இது ஒரு மாதிரி ஃபைட் கிளப் அந்த இது மாதிரி அது வந்து அந்த ரெட்ரோ காலங்களில் எடுத்த படம் அந்த அது செமையாக இருக்குது. அந்த அதுதான் நல்லா இருக்குங்க. எப்போவுமே எங்களோட இந்த காலத்தை விட ரெட்ரோ தான் எங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது நோஸ்டாலஜிக்காக அந்த ஃபீலிங்கை கொண்டு வரும். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜும் அதைத்தான் ஆசைப்படுவேன். என் அவர் படங்களை கூட பேருங்க மகானும் அப்படி தான் கொஞ்சம் பழங்காலத்து தான் போவேன், கொஞ்சம் 90s போவேன். இதுவும் 90s தான் கொஞ்சம் எங்களுக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது அங்கே என்ன நடந்துருக்கும் அது எப்படி இருக்கு அப்படி கியூரியாசிட்டி கூட எங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து சூர்யா ஒரு பக்கம் இருக்குன்னா சீன்ஸ் ஃபுல்லாகவே அடுத்த பக்கம் நம்மளோட சந்தோஷ் நாராயணன் எங்கெங்க என்னென்ன மாதிரி போடணும் அந்த 1 and வேற அந்த பைக்ல ஒரு சீனை பார்த்து திரும்ப அதான் இன்ட்ரோம் ஸ்டார்டிங் எங்களுக்கு அந்த கலர் ஷர்ட் அந்த பேக்கி ஜீன்ஸ் அந்த கண்ணாடி கலர்ஃபுல்லா இருக்கு RX கண்ட்ரல் அதெல்லாம் செமையா இருந்துச்சு. வில்ல நேரம் தெரியல பாக்குறதுக்கு அவரை பார்க்க இவர மாதிரி இருக்கிற யாருந்தா இவர மாதிரி எங்கட அர்ஜுன் ரெட்டி கெட்டப்ல இருக்கிற வில்லன் வேற அர்ஜுன் ரெட்டி கெட்டப்ல அங்கே வில்லன் இருக்கிற பாப்போம். வேற டக்குன்னு பார்க்கலையோ அதில் மேக்கப்பில் தெரிஞ்சிட்டு வரியா வேற யாரும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஜெயராம் நம்மளோட ஜெயராம் வந்திருக்கிறார். அவர் வந்து நிறைய கெட்டப் பார்த்தேன். சார்லி சப்பி மாதிரி ஒரு இதில் இருக்கிற நாசர் வந்து நாசர் வில்லன்னு நினைக்கிறேன். வில்லன் எல்லாம் அந்த தெரியும் தானே கார்த்திக் சுப்ராஜ் எல்லா கேரக்டருமே கிரேஸ் ஏறிட்டு இருக்கும். ஒரு நல்லவன் கெட்டவன் இருக்காது எல்லாரும் அப்படித்தானே மனுஷன் இருந்தாலே கிரேஸான அதே மாதிரி தான் நாசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். மற்றது பிராஸ்ராஜ் டேல வர ஒரு கட்டெல்லாம் காட்டுறாங்க என்னடா நடக்குதுங்க என்ற மாதிரி இருக்குது. பேட்டோட டைலாக் வேற இடையில வருது சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிமேல் பார்ப்பீங்கடாண்ட பின்னுக்கு ஒரு கொம்பு ரெண்டு சொல்லிக்க எனக்கு ஞாபகம் டிஓபி ஸ்ரேயஸ் அவர்கிட்ட இந்த ஜெகமே தந்திரமே மிஸ் பண்ணது ஓடிடியில் வந்தால மகான் எல்லாமே அவரான் நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் அவரான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேமரா வந்து இதில் வேறு லெவலில் இருக்கும். அதான் எதிர்பார்த்துக்கணும் தியேட்டரில் பார்க்க எல்லா ஷோட்ஸும் அந்த சூர்யாவுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க ஃபைட் பண்ணி சுழட்டி போட்டு அடிக்கிற மாதிரி அதெல்லாம் அந்த டெய்லரில் ஷேடோவில் காட்டினது கேமராலாம் கலர்ஃபுல்லாகவே இருக்குது. கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. பார்ப்போம் தியேட்டரில் தான் இது பார்க்கணும் கட்டாயம் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க. டெய்லர் பார்த்தாலே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நானும் போய் பார்க்குறேன்னு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். May 1 வெயிட்டிங்.